திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பினல் ஆண்டவரே, இதே போல் ஒரு நாளிலே பவனியாக எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக, தேவனுடைய திருவல சித்தத்திற்குள்ளாக தம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக, மனுக்குலத்தை மீட்கும் பொருளாக எங்களுக்காக மறிக்கும்படியாக ஆயத்தமான எங்கள் நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த எருசலேமில் வரும்போது ஓசன்னா எங்களை ரட்சியும் என்று திரளான கூட்டத்தார் உம்மை நோக்கி கதர்னது போல ஆண்டவரே, எங்களை நீர் ரட்சித்தீர், எங்களை நீர் வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வந்தீர். அதை எண்ணி உமக்கு நாங்கள் சோஸ்திர பலிகளை ஏறெடுக்க, நன்றி பலிகளை ஏறெடுக்க தொடர்ந்து ஆண்டவரே, ஏராளமான ஜனங்கள், இன்னும் அந்த இருளில் இருக்கிற அந்த ஜனங்களும் உம்மை நோக்கி வந்து ஓசன்னா என்று பாடும்படியான மாபெரும் பாக்கியத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே, மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக நீர் எங்களுக்காக மரித்தீர் என்கிறதை நினைவு கூற, உம்மை ஆராதிக்க, துதிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, ஒருமுகப்பட்டு உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் பலனடைய, அதன்படி செயல்பட, ஐக்கிய பந்தியிலே நாங்கள் சேர்ந்து கொள்ள தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி எங்களை வழி நடத்தி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 92வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 92. பாமாலை 92வது பாடல் ஓசன்னா பாலர் பாடும். Amen.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பது ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்தங்களை பதைகளை தாரும், எங்களுமா குற்றங்களை மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியோ, உங்கள் சொல்ல பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளோ. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு முன்வரும் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, மனிதனிடத்தில் உருக்கமாய் அன்பு கூறுகிற தயவுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டின மகா தாழ்மை எல்லா மனிதரும் பின்பற்றும்படி அவர் எங்கள் மாம்ச தேகத்தை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கவும் அவரை அனுப்பினீரே. அவர் காட்டின பொறுமையை நாங்கள் பின்பற்றி நடக்கவும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்கள் ஆகவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளோ. சபையார் அமர்வோம். வேத பாடங்கள் வாசிக்கப்போம். முதலாவது வேத பாடம், அதை தொடர்ந்து நிருப வாக்கியம் வாசிக்கப்போம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத படம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் வசனம் 4-10 வரை. ஏசாயா 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 4. இடைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் நிருபம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. 1 Corinthians chapter 1 verses 18 to 25. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச
தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. வாசிப்பிலே குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமதோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. Matthew chapter 21 verses 1 to 11. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மலர் கிளைகளை தங்கள் தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார் என்பது. மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமடத்துக்கு இறங்கி பரிசுத்தாவியானவராலே கல்வியால் தவிர்த்து மனிதனானார். நமக்காக பண்டுபுலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு மரித்து அடக்கமிடப்பட்டார். வாக்கின்படி 3 நாள் வைத்திருந்தார். பரமடத்துக்கு ஏறி பிதாவால் பாஷிக்கிறார். ஒருவர் மருத்துவ நியாயத்திற்க மகிமையோட திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனுமாய் பிதாவோடு குமாரனோடு கூட விசுவாசிக்கப்பட்டவருமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான போஷணத்தில் என்று விசுவாசிக்கிறேன். ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வைத்தவர்களும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன்.
அமர்வோம். அறிவிப்பு. அறிவிப்புகள். ஏப்ரல் 17ஆம் தேதி பெரிய ஆராதனை காலை 7 மணிக்கு நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதேபோல் ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி ஆராதனை காலை 10 மணிக்கு நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். ஈஸ்டர் ஆராதனை முதல் நாள் இரவு, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு நமது ஆலயத்தில் வந்து நடைபெறும். யாரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இந்த நேரங்களில் உள்ள மாற்றங்களை சற்று கவனியுங்கள். அதேபோல் நம்முடைய சுய விருப்பு காணிக்கை உண்டில்களையும் அந்த புனித வெள்ளி ஆராதனையில் வந்து படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்ட் ஸ்டீபன்ஸ் தமிழ் சர்ச் சிஎன்ஐ பாண்டு அவள் தங்களது 61வது சர்ச் ஆனிவர்சரியை ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். மாலை 5 மணிக்கு அந்த ஆராதனையில் அவர் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிலே நம்முடைய முன்னாள் பிஷப் ஐயா அவர்கள், ரைட் ரெவரன் மனோஜ் சரண் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். யாரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மெமரி வேர்ட்ஸ் பை சில்ட்ரன். லூக்கா 19:38. கர்த்தர் நாமத்தினாலே வருகிற ராஜா சொஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். லூக்கா 19:38. Blessed is the King who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. Luke 19:38. Amen. Amen. Blessed is King who comes the name of the Lord, peace in heaven, the glory in the highest. Luke 19:38. Amen. Amen. Blessed is the King who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. Luke chapter 19:38. Amen. Amen. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சொஸ்தரிக்கப்பட்டவர். ஆமென். Amen. Amen. சாட்சி நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் மறுப்பதையும் ஆசீர்வாதங்களை அப்படி நாம் மகிமைக்காக சொல்லிடுவோம். இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த நேரத்தில் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தினது எனக்கு கொடான கொடி சோத்து நிறுத்துகிறேன். கடந்த வாரம் திங்கக்கிழமை ஜனாய ஸ்கூலில் இருந்து வரும்போது இப்போ நான் அவளை கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ சொன்னால் பாட்டின்னு என்னைய ஒரு பிள்ளை என்னைய வயிற்றில் அடிச்சிட்டு அப்படின்னா முழங்கை வச்சிருந்த பிள்ளை குத்தி இருக்குது. அது அவளுக்கு ஒரே வலி. நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக நினைக்கல. சரி சின்ன பிள்ளை நீ என்ன பெரிய மானிட்டர் அணிட்டா, அவள் தான் மானிட்டர் அப்படி சொல்லிவிட்டு அடிச்சிருக்கா. அது அவளுக்கு ரொம்ப வலி. நான் போனோடனே சொன்னால் அதை நாங்கள் சரி சொன்ன பிள்ளைகள் ஏதாவது பண்ணியிருக்கோன்னு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அன்றைக்கி ராத்திரி அவள் வந்த பிறகு அவள் சாப்பிடவும் இல்லை, ராத்திரியும் சாப்பிடலை, ராத்திரி பிறகு அவள் தூங்கவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டு ஏதாவது கேஸ்ட்ரபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை சும்மா இந்த சில மருந்துகளை கொடுத்தோம். ஆனால் அதுலேயும் அவளுக்கு ஒன்றுமே கேட்கல. அவள் திருப்பியும் ஒரு 3 நாளாக உறங்கவும் இல்லை, தூக்கமே அவளுக்கு கிடையாது, வர வழியில். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, இன்னைக்கு வரையில் அவள் சாப்பிடவும் இல்லை. அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இதாக இப்படி திருப்பியும் ரெண்டாவது எனக்கு முந்தையே மாதிரி தான் வலிக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போதும் போகிற டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். அவர் அந்த பார்த்துட்டு சொன்னார், ஆமாம் கொஞ்சம் லேசாக வீக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருந்து தந்தார். 3 நேரம் நாளைக்கு நீட்டு நான் தந்து இதை உங்களுக்கு சரியாக ஆகிட்டுனா ஆயிரும், இல்லைன்னா கொடுத்து முடித்தோடனே திருப்பி 2வது கொண்டு வாங்க அப்படின்னாரு. கொண்டு வரல. ஏன்னா அவளுக்கு ஒரு நாளுமே உறங்கவே இல்லை. அந்த திங்கக்கிழமையில் இருந்தால் அவள் இன்றைக்கு வர தூக்கமே அவளுக்கு கிடையாது, வலியில். ராத்திரி பூரா எனக்கு மாலிஷ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னுட்டு எண்ணெயை போட்டு அவளுக்கு மாலிஷ் பண்ணிக்கிட்டே தான் நாங்கள் இருக்கோம். அது பிறகு வெள்ளிக்கிழமை ஆச்சுது, ஞாயிற்று திருப்பி 2வது. அப்போ என்ன இங்கே போக வேண்டாம், நம்ம முதல்ல அட்மிட் பண்ண ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போகணுன்ட்டு அங்கே போயிருந்து. அங்கே போனோடனே அவங்க பார்த்துட்டு உடனே நம்ம ஒன்றும் பண்ணண்டாம், திருப்பி அவங்க வேறு மாத்திரைகள் தந்தாங்க. அந்த மருந்து கொடுத்து அவளுக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி தான்
கொஞ்சமாவது தூக்கம் வந்துச்சு அவளுக்கு. லைட்டாக தூங்குனா. இன்றைக்கி காலையில் திருப்பி ரெண்டாவது சாப்பிடவே, இதுவரையிலே அவள் சாப்பிடவே இல்லை இன்னும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நல்லா இருந்தால் உடனே எழும்பிடுதா. அவளுக்கு முடியலைன்னா உடனே வந்து படுத்துக்கிட்டு எனக்கு மாலிஷ் பண்ணுங்க, எனக்கு வலிக்குது ரொம்ப அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஒரு 3 நாளாக ஒரு ஜெபத்தில் தான் வச்சுருக்கோம். ஒரு ஆள் மூலமாக ஜெபம். அவங்க ஜெபிச்சுட்டு ஒரு இது கொஞ்சம் நாளாகவும் கொஞ்சம் பொறுங்க, இது வேறு ஒரு நோய் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இது கவலைப்படாங்க, நம்ம ஜெபிப்போம் சரியாகுன்ட்டு. நேற்று ராத்திரி மட்டும் அவள் இடையில எழும்பவே இல்லை. தூங்குனா விடிய காலம் ஒரு 6 மணிக்கு எழும்பிட்டு படி எனக்கு கொஞ்சம் வலிக்கு, எனக்கு மாலிஷ் பண்ணுங்கன்னா பண்ணியிருந்து. இப்போ பிற ரெண்டாவது காலையில் 9 மணிக்கு எழும்புனா எனக்கு ஒன்றும் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், எனக்கு சாக்கோஸ் மட்டும் தாங்க பாலில் போட்டுனா. அதையும் அவங்களுக்கு சாப்பிட முடியல. சாப்பிட்டோன்னே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு திருப்பி ரெண்டாவது வந்து படுத்துட்டு நீங்கள் ஒன்றும் சர்ச்சுக்கெல்லாம் ஒருத்தரும் போகாதுங்க, தாத்தா மட்டும் போட்டுன்னா. நான் தலை இல்லாமல் நான் மட்டும் போகிறேன், இல்லை நீங்களும் போகண்டாம், மம்மியும் போகண்டாம் அப்படின்ட்டு. பிறகு நான் கட்டாயப்படுத்தி நான் வந்திருக்கேன். தொடர்ந்து அவளுக்காக ஜெபிச்சுக்கிடுங்க. அந்த இது வந்து என்னதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஜெபிக்க அவங்க சொல்கிறாங்க இது நோய் ஒன்றுமே இல்லை, ஒரு நோயுமே இல்லைம்மா அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு கிருபையால் அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுக்க அவளுக்காக ஜெபத்தில் வச்சுக்கிடுங்க. அவளுக்கு இன்னும் இதுவரையில் அவள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே மீரா ரோட்டில் சாப்பிட்ட பிறகு அவள் இன்னும் வீட்டில் வந்து இன்னும் சாப்பிடவும் இல்லை. ரொம்ப பிள்ளைக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னமோ நான் வந்து அந்த ஸ்கூலில் போக மாட்டேன், அந்த பிள்ளை இனி அடிச்சனால எனக்கு இப்படி வந்துச்சு, அந்த ஸ்கூலுக்கு நான் என்னமோ போகவே மாட்டேன்னுட்டு. ஆண்டவர் கிருபையால் ஆண்டவர் இதுவரையில் அவளை வழிநடத்திட்டு வராரு. இன்னும் நல்ல சுகத்தை கொடுக்க உங்கள் ஜெபங்களில் அவளை வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் கிருபையால் அவளுக்கு நல்ல சுகமும் பலன் கிடைக்க அவங்களே நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன் தாழ்மையோடு. ஆமென். ஆமென். கேட்ட சாட்சிக்காக ஐயா அவர்கள் ஜெயக்குமார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்திற்கு நேராக வருவதற்கு கிருபை தந்திருக்கிறீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான எங்கள் மகள் சேனனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பான குட்டி மகளினுடைய ஆண்டவரே சரீர பலனத்தை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர், எது நிமித்தமாக என்பதை நாங்கள் அறியாது இருக்கிறோம். இருப்பினும் ஆண்டவரே நீர் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த காலங்களிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த பலவீனங்கள் ஆண்டவரே நீர் உம்முடைய சுகத்தினாலே உம்முடைய இரத்தத்தினாலே கல்வி வேண்டியதான நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணமான விடுதலையும் நீர் தந்தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மகளுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே அந்த பயங்கள், மகளுக்குள்ளாக இருக்கிற அந்த தயக்கங்கள் யாவும் நீங்கி போகும்படியாக ஆண்டவரே நல்ல நேர்த்தியான நித்திரையையும் நல்ல ஆகாரம் சாப்பிடும்படியான நல்ல ஆண்டவரே கிருபைகளை நீர் தொடர்ந்து தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே அன்பான மகளை தொட்டு நீர் சுகமாக்கி அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் சுகத்தை தருவீர் என்கிற முழு விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே அடிக்கடியான இந்த பலவீனங்கள் நெகிராதபடிக்கு தேவரே நீர் ஒவ்வொரு நாளும் அன்பான மகளுக்கு வேண்டியதான நல்ல பாதுகாப்பை நீர் தொடர்ந்து தந்து குடும்பங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான கர்த்தருடைய ஓய்வு நாளிலே குருத்துளை பண்டிகையாக ஆசரிக்கும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார், நினைவு கூறும்படியாக தந்திருக்கிற நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஜேம்ஸ் வில்லியம் பிஆரிலிருந்து நம்ம மத்தியிலே சுரேஷ் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சுரேஷ் அண்ணன் வந்திருக்கிறாங்க. திருச்சபையின் சார்பாக, ஊழியர்களின் சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பாடலுக்கு பின்பதாக அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 91வது பாடலை பாடுவோம். பாமாலை 91வது பாடல், ஸ்திரீயின் வித்தையவர்க்கு ஓசன்னா ஆர்ப்பரிப்போம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். Stay
உட்காரலாம். ஆண்டவராகிய நேற்று எனக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது உங்கள் மத்தியில் நான் வருவேன்னு சொல்லி. திடீரென்று கிடைத்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி. அன்பு போதகர் அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. வேதத்திலே என்னென்னலாம் காரியங்களை நாம் பார்க்கிறோமோ எல்லா சம்பவங்களுக்கும் பின்பதாக ஏதாகிலும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே அந்த நோக்கத்தை அறியாததினாலே அது ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியமாக அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் அதை கையாளுவதை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். தேவனை அறியாத ஒரு குடும்பம். என்னுடைய 10வது வயது வரைக்கும் நான் ஐயாவளி நாராயணன் சொல்லுவாங்க, அந்த ஐயாவளி மார்க்கு நேரே நாமம் போடுறவங்க, அந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். 5வது மகனாக. எங்கள் வீட்டில் மொத்தம் 7 பேர். ஆண்டவர் கிருபையாக என்னுடைய 10வது வயதில் என்னுடைய மூத்த சகோதரியை தொட்டதுனால என்னுடைய குடும்பம் மாறியது. அதற்கு பிற்பாடு 1995ஆம் ஆண்டு நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு 1998 நான் பீகாருக்கு மிஷினரியாக புறப்பட்டு போனேன். இன்றைக்கு வரைக்கும் குடும்பமாக அங்கே இருந்து நாங்கள் பணிகளை செய்கிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக நேரங்களிலே அது ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிடுகிறது. வேதத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபைகளிலும் அநேக விதமான காரியங்களை நாம் வருடந்தோறும் நாம் கையாளுகிறோம், நாம் கடைபிடிக்கிறோம். அதில் ஒன்று தான் 40 நாள் இந்த லெந்த் டேஸ். ரொம்ப ஒரு தேவையான ஒன்று. நம்முடைய முன்னோர்கள் நிறைய காரியங்களை யோசித்து அதை வச்சுருக்கிறாங்க. அதே போல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பாடல்களாக இருக்கலாம், எல்லாமே ரொம்ப ஞானமாக ஆண்டவருடைய வழிநடத்தின்படி அதை எழுதியிருக்கிறாங்க. இந்த 40 நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு மறுமலர்ச்சியை பார்க்கும்படியாக உண்டாக்கப்பட்டவைகள். அந்த சுய வெறுப்பின் காணிக்க மாத்திரமல்ல, சுய வெறுப்பில் நம்ம வளரணும். அதுக்காக தான் அநேக காரியங்களை நாம் கடைபிடிக்கும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே
வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய முதல் 11 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம். ஏதோ ஆண்டவர் பவனி போனார், சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக நாமளும் பவனி போவோம். இன்றைக்கி நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், நான் பவனி போகலையே அப்படின்னு சொல்லி. அங்கே அந்த சபையில் எல்லாரும் பவனி போயிட்டு வந்தாங்க. நானும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக செம்பூருக்கு வந்திருந்தேன், அப்பவும் நான் பவனி போனேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நம்ம பவனியாக நம்ம வரல, இதிலிருந்தே பவனியாக ஐயா உள்ளே கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் பவனி போகிறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. நம்முடைய விசுவாச பாதை. நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கும்போது ஆரம்பிக்கலை. நான் எங்கள் வீட்டில் என்னுடைய மூத்த சகோதரிக்கு என்னுடைய வீட்டில் ஆண்டவர் தொட்டு 3 மாதத்தில் இறந்துருவான்னு இருந்த என்னுடைய சகோதரிக்கு ஆண்டவர் மறுபடியும் உயிரை கொடுத்தாரு. இன்றைக்கி 43 வருஷம் ஆயிடுச்சு அது நடந்து. 3 மாதத்தில் இறந்துருவான்னு சொன்னவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, 65 வயசு. நல்ல எங்கள் வீட்டிலேயே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எங்கள் அக்கா தான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கிறாங்க. அது நடந்தது 1982 என்னுடைய 10வது வயதில். ஆனால் அதற்கு அப்புறம் 13 வருஷம் கழித்து தான் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா நான் சொந்த இரட்சகரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவர் இரட்சகர் என்கிற காரியத்தில் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே தவிர, ஏதோ நம்ம ஞானஸ்நானம் சின்ன பிள்ளைகள் நம்ம எடுக்கிறதுனாலையோ அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ அல்லது கிறிஸ்துவின் பெயரை வச்சிருக்கிறதுனாலையோ ஈவன் கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருக்கிறதுனாலையோ அல்ல. என்ன நான் எப்போ ஒப்பு கொடுக்குறேனோ அப்பொழுதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியான அந்த அதிகாரம் நாம் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்டாகிறது. அந்த காரியம் உண்டாகும் பொழுது நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், நம்மை ஆண்டவர் ஜீவ ஒளியை உடையவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் நம்ம பார்க்கும்போது மிக தெளிவான ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரை பின்பற்றும் பொழுது 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ இயேசுவாகி அந்த ஜீவ ஒளியை சுமந்து போகிற பவனி டெய்லி நடக்குது. அதே போல் நீங்கள் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் சொல்லுங்க, நானே சொல்லணுமா? கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்களே, தரித்திருக்கிறீர்களே. அந்த வசனத்தை பார்க்கலாம். கலாத்தியர் அதனுடைய 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய என்ன பட்டிருக்கு 27வது வசனம், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஏதோ நம்ம பாடிட்டு போகிறதுனால அல்ல, அல்லது எப்போவோ சீஷர்கள் இயேசுவை கழுதையில் மேலே ஏற்றி போகிற பவனி அல்ல. நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நாம் சுமக்கிறோம். படிக்க போகும்போது பவனியாக தான் போகிறோம், காலேஜ் போனால் பவனியாக தான் போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனோன்னா பவனி தான், வேலைக்கு வேலை பார்க்குற இடத்துல பவனி தான், கம்பெனி மேனேஜராக இருக்கலாம், நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், பவனி தான், டெய்லி பவனி தான். குருத்தோலை மட்டும்தான் நம்ம வருஷம் ஒருக்க கையில் எடுக்கிறோம். குருத்தோலை இல்லாத உண்மையான பவனி ஒவ்வொரு நாளும் நடக்குது. அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கார். காலை கழுவுறதான். சில சபைகளெல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு தான் நற்கரணை எடுப்பாங்க, சடங்காச்சாரத்திற்காக அல்ல. அதில் உள்ள என்ன காரியம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தாழ்மையாக இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சிந்தையோடு நாம் இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்ம சேவை செய்கிறோம், அதுதான் அதனுடைய காரியம். அதே போல் இந்த 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த பவனியினுடைய எண்ட் ரிசல்ட் என்ன என்பதை நாம் 11வது அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 10வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இந்த பவனியினுடைய எண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? நீங்கள் அண்டர்லைன் பண்ணுற பழக்கம் இருந்தால் என்ன தெரியுமா அண்டர்லைன் பண்ணணும்? நகரத்தார் யாவரும். அல்லேலூயா. அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நகரத்தார் யாவரும்
பவனி போனாங்க. அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன? நகரத்தார் யாவரும் கேட்குறாங்க, எப்பா யாரையோ வச்சு பவனியாக வாரீங்களே, யாருக்கோ ஓசனா போடுறீங்களே, யாருக்காகவோ மரக்கலையை தரிச்சு போட்டிங்களே, யாருக்காகவோ துணியெல்லாம் விரிச்சிங்களே, அவர் யார்? இதில் பெரிய ஆழமான ஒரு சத்தியம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் நடந்தோமே ஆனால், அது பஜாரில் போனாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும், காலேஜாக இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும், சொந்தக்காரங்க வீடாக இருந்தாலும் சரி, நாம் பவனி தான் போகிறோம். அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கணும்னா நம்மளை பார்த்து கேட்கணும், உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க, அதனுடைய ரகசியம் என்ன, நீங்கள் போகிற சர்ச் எப்படி, அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள், ஜனங்கள் கேட்கணும். இந்த காரியம் நடந்துருச்சுன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பவனியின் மூலமாய் நடக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். இந்த பட்டணம் மாத்திரமல்ல, தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்கிறேன், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், வசனத்தின்படி ஜீவ ஒளியை நான் அடைந்திருக்கிறேன் என்பது உண்மையானால், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஏன் ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வரல? எதுக்கோ நம்ம ஆண்டவரத்தில் கேள்வி கேட்குறோம், இல்லைன்னா மனசுக்குள்ளே நிறைய கேள்விகளை உண்டாக்குறோம். ஏன் இது நடக்கலை, ஏன் இது இப்படி ஆகலை, எதுக்காக இப்படி நடந்துருச்சு? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா, இந்த பூமியில் என்னை உப்பாக வச்சுருக்கிறீங்களே, என்னை வெளிச்சமாக வச்சுருக்கிறீங்களே, ஏன் மூலமாக ஒரு ஒரு இம்பேக்ட் ஏன் நடக்கலை? என்னைக்காவது நமக்குள்ள கொஸ்டின் வந்திருக்கா? கடைசியாக நம் மூலமாய் தொடப்பட்ட மனிதன் யார், மனுஷி யார், என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுக்காக தான் பூமியில் வச்சுருக்கிறார். ஒரு அலை, ரெண்டாவது அலை, மூணாவது அலை எல்லாம் கடந்து போயிடுச்சு கொரோனா, ஆனாலும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அங்கே மும்பை பட்டணத்தில் இடம் இல்லாமல் ஆம்புலன்ஸ்லேயும் வண்டியிலையும் ரோட்டு ஓரத்துலேயும் போட்டு என்னென்னமோ நடந்துச்சு. அதையும் தாண்டி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை வச்சு அழகு பார்க்குறதுக்காக இல்லை, அதில் ஏதாவது நடக்கணும். அப்போ நம்முடைய காரியங்களுக்கு மத்தியிலே நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் மூலமாக ஒரு இம்பேக்ட் நடக்கலை? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் பார்க்குறது, இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களும் ஒன்றுமில்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார், ஏனென்றால் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக. அப்போ இந்த இம்பேக்டை உண்டு பண்ணுகிற காரியம், ஜனங்கள் என்ன யாருன்னு கேட்க காரியம் என்னதான், நான் மிஷினரியாக இருந்தாதான், இல்லை ஐயாவாக மாறினாதான், இல்லை நான் படித்தா இருந்தாதான், எல்லாம் கிருபைகள் இருந்தாதான், இல்லை தம்பி அருமையாக கீபோர்டு போடுறான் அப்படிலாம் தாளந்துகள் இருந்தாதான், அப்படின்னு இல்லை. அப்படி இல்லை, கிறிஸ்தவனாக இருந்தாலே நடக்கணும். இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில் இந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் பெருசாக்குவோம். ஏன்னா கம்ப்யூட்டரில் நம்ம ஜூம் பண்ணுற மாதிரி பெருசாக்குவோம். என் வாழ்க்கையில் நடக்கலை, இன்னும் நடந்துச்சு, ஒருவேளை 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். யாருக்கு ஆசை இருக்காது? யாருக்கு ஆசை இருக்காது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்காது? எல்லாருக்கும் ஆசை தான், எல்லாருக்குள்ளே அந்த வாஞ்சை தான். என் மூலமாக ஆண்டவருக்குள்ளே வந்துட மாட்டாங்களே. ஏனென்றால் வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, என்ன ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசேர் பொழிந்தல் அனுப்பும். அப்போது இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்குது. நம்ம அதை ஒருவேளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம், அதை குறித்து பெரிய வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய இந்த குருத்தோலை ஞாயிறில் ஒரு காரியத்தை நம்ம உள்ளே கொண்டு வரலாம். ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு இம்பேக்ட் உண்டாகணும், ஒரு பாதிப்பு உண்டாகணும், ஏன் என் வாழ்க்கையின் மூலமாக உண்டாகவில்லை? அப்படி உண்டாக வேண்டுமையானால் நாம் என்னென்ன காரியங்களை கவனிக்கணும்? ஒருவேளை நான் கிறிஸ்தவனாக இருந்து அது நடக்கலை அப்படின்னா என்னென்ன காரியங்களை நான் சரி செய்ய வேண்டும் என்கிற கோணத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து சில முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்போ தான் ஜனங்கள் யாருன்னு கேட்பாங்க. இந்த கழுதை எங்கே உள்ள கழுதை தெரியுமா? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஒரு கழுதை. சாதாரண கழுதை இல்லை. கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்ட கழுதை. இப்படி ஒரு கழுதை
அதில் ஆண்டவர் பவனி போவார் என்கிறத 600 வருஷம் சாதாரண கழுதை இல்லை, அவ்வளோ கிரேட் கழுதை, அவ்வளோ பெரிய கழுதை. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற கழுதை கரெக்டாக நடக்குது. அதுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த நடைய வித்தியாசமாக இருந்திருக்கும். நான் யார் தெரியுமா? சாதாரண கழுதை இல்லை, தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசினால் 600 வருஷத்துக்கு முன்பதாக நடந்தது. ஆனால் அந்த கழுதைக்கும் இதில் கட்டி இருக்கிற கழுதைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அதை அங்கே கட்டியிருக்க கழுதுன்னு எழுதப்படலை, இங்கே கட்டியிருக்கிற கழுதுன்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோமோ இல்லையோ சந்தோஷப்படுவோம். தாயின் கருவில் உருவாதற்கு முன்பதாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன் குறிக்கப்பட்டவங்க என்ன ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை கண்டு கொண்டார், அப்படி பாடினா நம்மளே மெய் மறந்துடுறோம். ஆனால் முன்குறிக்கப்பட்ட கழுதையாக இருப்பதில் அர்த்தம் இல்லை, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாக இருக்கும் பொழுது தான் ஜனங்கள் கேட்பாங்க யார். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் உள்ளான வாழ்க்கை, ஏன் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு இம்பேக்ட் உண்டாக்கலை? எங்கேயாவது கட்டுகள் இருக்குதா? எங்கேயாவது நான் கட்டப்பட்டிருக்கேனா? சின்னதாக இருக்கலாம். என்னை செயலற்றவனாய் மாற்றுவதற்கு ஒரு சின்ன காரியம் போதும். யானை பார்க்குறீங்க, இவ்வளோ கொஞ்சம் ஒரு சின்ன சங்கிலி, அதை இழுத்துச்சுன்னா சங்கிலி அறுபடுதோ இல்லையோ சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறத அறுத்துட்டு போயிடும். அவ்வளோ பலன் அதுக்கு உண்டு. ஆனால் சின்ன வயசுலேயே மாட்டி விட்டது அப்படியே பழகி பழகி அது அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு வரும்போதே அதுக்கு தெரியும் இனி நம்மளால் முடியாது முடியாது முடியாது. எனக்கு தெரில, நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாகிலும் ஓரமாக சில கட்டுகள் இருக்கலாம். அது அப்படியே நாள்பட பழகிருக்கும். நாள்பட நமக்கு அது பெருசாகவே தெரியாது. ஆனால் அந்த கட்டுகள் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ அது வரைக்கும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆக்டிவ் கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்க முடியாது, ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணுறவங்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த அழைப்பை வெறும் ஊழியர்களுக்கோ அல்லது மிஷனரிகளுக்கோ மாத்திரம் கொடுக்கலை, இது எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதனால தான் 2 பேதுரு அதனுடைய 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன போட்டிருக்குது? அதில் 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறோமோ எல்லாருக்குமே இது பொருந்தும். அப்போ கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அந்த அழைப்பு, இம்பாக்டை உண்டு பண்ணுகிற அழைப்பு, ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறதான அந்த அழைப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எங்கேயாகிலும் ஒரு சின்ன கட்டு அதோடைய அப்படியே பழகிருச்சு. நானும் இந்த கடைசி நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தில், ஆண்டவரே நான் உமக்கென்று நான் செயல்படணும்ப்பா, என்னையும் பார்த்து என் வாழ்க்கையை பார்த்து என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய அணுகுமுறைகளை பார்த்து ஒரு 4 பேருக்கு வாழ்க்கையில் இம்பேக்ட் உண்டாகணும். இங்கேருந்து நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினா நாம் அப்படிப்பட்ட ஞானவான்களாய் நாம் பிரகாசிக்க முடியும். இன்றைக்கி அந்த வாஞ்சி ஆண்டவர் தருவாராக. நல்ல ஒரு நாட்களில் இருக்கிறோம், 40 நாட்கள் தற்பரிசோதனை நாட்கள், நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள், இன்னும் நம்மை நல்ல வெறுத்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார வேண்டிய நாட்கள். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரத்தில் கேட்கலாம், ஆண்டவரே தடையாக எதையாகிலும் இருக்கலாம் ஆண்டவரே. நம்முடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், நம்முடைய அந்தரங்கமான நேரத்தை கொஞ்சம் தூக்கி பார்க்கலாம், நம்முடைய மொபைல் ஃபோனை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம், நம்முடைய சம்பாத்தியத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எப்படி சம்பாதிக்கிறோம், காசு எப்படிலாம் உள்ள வருது, காசை எப்படிலாம் வெளியில் ஆக்குறோம், என்னெல்லாம் செய்கிறோம், இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய டைம் பாஸ், என்னுடைய என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் அலசி, ஆண்டவரே எங்கேயாகிலும் ஒரு கட்டு இருக்குமே ஆனால் இந்த 40 நாட்கள் விசேஷமாக அந்த ஈஸ்டருக்கு முன்பதாக ஆண்டவரே அவைகள் எல்லாம் நான் விட்டு விடுவதற்கு எனக்கு உதவி செய்யும். முதலாவது. 2வது இன்னொரு காரியத்தை இங்கே பார்க்கலாம். 7, 8வது வசனத்தை வாசிக்கலாம். கழுதையும்
குட்டி ஆ ம் ம் ஆ ம் ஆ. ரெண்டாவது இன்னொரு காரியம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அதிகாரத்தில் பார்த்தா ரொம்ப அருமையாக இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அப்படியே என்ன ரொம்ப நான் ருசித்து தியானிக்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் இருந்த ஜனங்கள் இயேசுவை பவனியாய் கொண்டு வந்த அந்த ஜனங்களில் 2 பேருக்கு சான்ஸ் என்ன கிடச்சிச்சு தெரியுமா? கழுதையை அவுத்துட்டு வர்ற அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. கொஞ்சம் பேருக்கு கழுதைக்கு மேலே துணியை விரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. கொஞ்சம் பேருக்கு தரையில் விரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. கொஞ்சம் பேர் பார்த்தாங்க கழுதையை அவுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. கழுதைக்கு மேலே துணியை போடலான்னா அதுக்குள்ளே எல்லாம் இயேசுக்கா நான் போடுறேன்டா அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. அதுக்கு மேலே போட முடியாது, இல்லைன்னா அப்புறம் ஏணி வச்சு தான் ஏற்றணும் இயேசுவை, மேலே போயிடக்கூடாது. கொஞ்சம் பேர் பார்த்தாங்க நான் இப்போ கீழே விரிப்பேன். ஆனால் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட மேலே ஆடை இல்லை போடுற மாதிரி. அவங்க யோசித்தாங்க, நான் அட்லீஸ்ட் நான் பிரான்ச்சஸை கட் பண்ணுவேன், மரக்கிளைகளை கட்டி நான் விரிச்சிருவேன், ஐயா எதையாகிலும் நான் செய்வேன். இயேசுவை ஜனங்கள் யாருன்னு கேட்கணும் அப்படின்னா, நாம் எதையாகிலும் செய்யக்கூடியவர்களாய் காணப்படணும். எதையாவது நம்ம செய்யணும், நம்மளால் முடியுதோ முடியலையோ எதையாகிலும் செய்யணும். இன்றைக்கி எங்கள் ஜெம்ஸுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். தீவிரவாத குழுக்களோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு வாலிபன் தான் அண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருந்த நாட்கள். ஜெகனாபாத் டிஸ்ட்ரிக்ட்னாலே கொஞ்சம் சவுத்தில் சில டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லுவோம், அந்த டிஸ்ட்ரிக்டை சொன்னாலே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜெகனாபாத்துங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர். அவங்க அப்பாவே இந்த இளைய பையனுக்கு அண்ணனை மாதிரி ஒன்றையும் கடத்திட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி துப்பாக்கியை கொடுத்து தான் இந்த தம்பி படிக்க போயிட்டு இருந்தான். அம்மா அப்பா இறந்துடுறாங்க, வீடை தீக்கொளுத்திடுறாங்க, அண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்க. தனி மனிதனாக ஆக்கப்பட்டவன். 2 குழுக்கள் இருந்துச்சு. உயர் ஜாதிக்கு ஒரு குழுக்கு, 2வது ஜாதிக்கு ஒரு, ரன்வீர் சேனா அண்ட் MCC. பழைய மக்களுக்கு ஒரு வேலை ஞாபகம் இருக்கலாம். இந்த 2 குழுக்களும் அப்பப்போது திடீர்னு கிராமத்தில் போய் 20 பேர் 30 பேரை கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழுவோடு இந்த ஆள் இணைஞ்சிட்டார். அவர் பேர் ராகேஷ் டேவிட். இன்றைக்கி எங்கள் ஜெம்ஸில் இருக்கார். அவர் இணைஞ்சிட்டார். ஸ்டோரி பெரிய ஸ்டோரி. அதில் போய் இருந்துக்கிட்டே அண்ணனை தேடலான்னு பார்த்தார், முடியல. இன்னொன்று நினச்சேன், இல்லை எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் நான் போவேன், எனக்கு அப்படித்தான் நான் போவேன், அப்படிலாம் இல்லை என்னால் என்ன முடியுமோ அதை செய்வேன் போய் அப்படின்னு ஒரு மிஷினரி புறப்பட்டதுனால தான் எங்கள் வீட்டில் நான் இவ்வளோ பெரிய காரியம் நடந்து இன்றைக்கி நான் முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய தங்கச்சி சவுத்தில் முழு நேர ஊழியக்காரியாக இருக்கிற குடும்பமாக. அதுக்கு நடந்தது என்ன தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்குள்ளே இதை வாசிமா உனக்கு ஆறுதலாக இருக்கும். சுவிசேஷம் சொன்னது என்னது? இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு வல்லவர் அப்படிலாம் சொல்லலை. அவங்களெல்லாம் முடிஞ்சதை தான். எவ்வளோ பெரிய வைராக்கியமான குடும்பம், இந்து குடும்பம், நாராயண பக்தர்கள். ஈஸியாக போக முடியாது. இந்த காவியோட எடுத்துருப்பாங்க, சடெல்லாம் போட்டிருக்கோம் அந்த சாமியார், அப்படிலாம் இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இதை வாசிமா உனக்கு ஆறுதலாக இருக்கும். இவ்வளோதான். பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. எவ்வளவு வாய்ப்புகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். எவ்வளோ திரள் கூட்டமான ஜனங்கள். நாம் எதையாகிலும் செய்யும்படி முடிவு எடுப்போம். முதல்ல இந்த ஈஸ்டர் அன்னைக்கு, இந்த பாம் சண்டே அன்னைக்கு, ஆண்டவரை எதையாகிலும் செய்வேன், ஆண்டவரை எதையாகிலும் செய்வேன், மறக்கலையாக நான் தரிச்சப்படும், எதையாகிலும் நான் செய்வேன், சும்மா இருக்க மாட்டேன், எதையாகி ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் காரியங்களை நமக்கு காட்டுவார், நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி. 3வதாக இதே சம்பவம் யூஹன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்குது. யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். 3வது, அவர்கள் அவருடைய புண்ணியங்களை சாட்சியை சொன்னாங்க. நம்ம சபையிலையும் சாட்சி இருக்குது. அருமையான சகோதரி பாரத்தோடு அக்கா சொன்னாங்க, எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கண்டிப்பாக விடுதலை தருவார். அப்படிப்பட்ட சாட்சிகள் கண்டிப்பாக தேவை.
எப்போ ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரோ அப்பொழுது அவங்க வந்து சாட்சி சொன்னாங்கன்னா அதுலேயும் நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி சோர்வாக இருந்தவங்க, புதுசாக வர்றவங்க, கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். கர்த்தர் செய்வார், கவலைப்படக்கூடாது, நடக்கும், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, விடுவிக்கிறார் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்குது? அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் இயேசுவை காமிச்சு சொல்கிறாங்க, இவர் யார் தெரியுமா? இந்த லாசருன்னு ஒருத்தரை உயிரோடு எழுப்புனாங்களா 4 நாள் கழிச்சு, இவர் யார் தெரியுமா? லாசரை எழுப்பினார். இவர் யார் தெரியுமா? லாசரை உயிரோடு எழுப்பினார்ல, காட்டுத்தீயா பரவிச்சுல, அதை எழுப்பினவர் தான் இவர். ஆண்டவரை குறித்து சாட்சியை கொடுக்குறாங்க. இந்த வசனத்தை நல்லா வாசிங்கன்னா என்ன போட்டுருக்கு தெரியுமா? அவருடனே கூட இருந்த ஜனங்கள் இயேசுவை குறித்து சாட்சி சொல்றாங்க. அப்படின்னா யாருக்கு சொல்லியிருக்கணும்? அவரோடு கூட இல்லாதவர்களுக்கு. அவருடனே கூட இருந்த ஜனங்கள் சொல்றாங்க. சீசர்களுக்கு தான் தெரியுமே. அவருடைய கூட இருந்த ஜனங்கள் அவரை குறித்து சாட்சி சொல்றாங்க, அவரோட கூட இல்லாத ஜனங்களிடத்துல. அப்போ இன்றைக்கி நாம் ஒரு முடிவு எடுக்கணும். எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ ஒருவேளை இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கலாம், சோர்வுகளில் இருக்கலாம், குறைவுகளில் இருக்கலாம். ஆனால் அவர் செய்திருக்கிற நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம லிஸ்ட் போடவே முடியாது. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார், அவ்வளவு அத்தனை நன்மைகளை. அப்போ இன்றைக்கி நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு காரியம். ஏதேதோ விளம்பரம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் உடனே சொல்கிறோம், ஏதாவது ஒரு காரியம்னா உடனே எல்லார்ட்டையும் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் அவரோடே கூட இல்லாதவர்களுக்கு நான் சொல்லுவேன், தேவனை அறியாதவர்களுக்கு நான் சொல்லுவேன், தேவனை ருசிக்காதவர்களுக்கு சொல்லுவேன், இயேசுவை தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுவேன். நமக்கு சில நேரத்தில் வெட்கம். நம்ம சொன்னால் என்ன நினைப்பாங்க? நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கல்லறிஞ்சிட்டா என்ன பண்ணுறது? நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டா என்ன செய்கிறது? நம்மளை ஒதுக்கி வச்சுட்டா என்ன செய்கிறது? பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய ஒரு ஸ்கூலில் பெரிய ஒரு காரியம். என்னுடைய பொண்ணு ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் தான் படித்தா. ஆனால் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 70, 80, ஈவன் 90% புறமதஸ்தர்கள் வந்து படிக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஐசிஐசி போர்டு. என் பொண்ணு ஹையர் கிளாஸஸ்க்கு வரும்பொழுது அவளை சாமியார், ப்ரீஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இருந்ததுனால எல்லா சம்பாஷணைகள்லையும் கான்வர்சேஷன்லேயும் உள்ளே எடுக்க மாட்டாங்க. இவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க, இக்னோர் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நம்முடைய கம்பெனியில், வேலை பார்க்குற இடத்துல நம்ம சொல்லும்போது நிறைய காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவ்வளவு உண்மை, சத்தியம், அவ்வளோ வல்லமை நிறைந்த வார்த்தைகள், சாட்சிகள் உங்கள் இடத்துல இருக்குது. நான் ஒரு ஹோட்டலில் நானும் என் மகனும் ட்ராவலில் இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கு ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. அப்போ நான் பையன்கிட்ட சொன்னேன், தம்பி நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனேன். ஹோட்டலில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு சர்வ் பண்ணுற ஒரு பொண்ணு வந்தால் அவளை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முகத்தில் ஏழ்மை தெரியுது, முகத்தில் துக்கம் தெரியுது, அவளுடைய ட்ரெஸ்ஸில் தெரியுது ஏழ்மை. ரொம்ப முடியாத ஒரு கஷ்டத்தில் நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறதுலே அவள் தான் ரொம்ப மோசமாக இருந்தா. அந்த முகத்தை பார்த்த உடனே எனக்கு அவள் ஆர்டர் எடுக்க வரும்பொழுது சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா நீ எதுக்கும் கவலைப்பட, தைரியமாக சொன்னேன். என்ன நினைக்க போகிறா, என்ன சொல்ல போகிறா, என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ உள்ளவன் வந்து உட்காந்துருக்கேன், அவள் ஆர்டர் எடுக்க வந்திருக்கிறா. நான் சொன்னேன் இதே வார்த்தை, அவள் அப்படி குனிஞ்சு ஆர்டர் எடுக்கும்போது சொன்னேன், நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, இயேசுன்னு ஒரு கடவுள் உண்டு, இயேசுனுடைய துக்கத்தெல்லாம் மாற்றுவாருமா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ எவ்வளவு கஷ்டத்தில் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் பையன் பார்க்குறான், என்னடா அப்பா திடீர்னு பேசுகிறாரு இப்படி அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன், கவலையே படாதம்மா, அந்த இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் தான் உண்மையான கடவுள்மா, உன் வாழ்க்கையே மாற்ற முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும், ஒரு நல்ல எதிர்காலம். இவ்வளோ நான் சொன்ன உடனே கடன் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு கண்ணீர். ஓனரை பார்க்குறா, துடைக்கிறா, அவளால் என்ன செய்யணும்னு தெரில. வேகமாக போய் ஆர்டர் எடுத்தா, மறுபடியும் தொடச்சிட்டு வந்து கொடுத்தா. என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வெட்கப்படலை அவரை குறித்து சொல்வதற்கு. இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கலாமா? நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோன்னு தெரில, எவ்வளோ காலங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. அனித்தியமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம். அது பேப்பர்காரனா, பால்காரனா, யாராக இருந்தாலும் சரி,
இயேசு நல்லவர் நான் சொல்லுவேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இன்னும் அதெல்லாம் தெரியாமலா இருக்கும், அதை கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பிட்ட அந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு ராகேஷ் டேவிட்டை ஒருவேளை எழுப்ப முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அவரோடு கூட இருக்கிற நாம் அவரோட கூட இல்லாதவர்களுக்கு நாம் சாட்சியை அறிவிக்கும்படி ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான்காவதாக ஒரு காரியம் இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோமே ஆனால், கழுதையை அவிழ்த்து வந்தவர்களாக இருக்கட்டும், கழுதைக்கு மேலே துணியை போட்டவங்களாக இருக்கட்டும், கீழே விரித்தவர்களாக இருக்கட்டும், இல்லை மரக்கிளைகளை தரித்தவர்களாக இருக்கட்டும், ஓசன்னா பாடினவங்களாக இருக்கலாம், சாட்சி சொல்கிறவங்களாக இருக்கட்டும், யாருமே தன்னை எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. எல்லாருமே கழுதையை எடுத்துட்டு அவுத்துட்டு வந்தது இயேசுவுக்காக, மேலே துணியை போட்டது இயேசுவுக்காக, கீழே போட்டது இயேசுவுக்காக, மரக்கிளைகளை போட்டது இயேசுவுக்காக, ஓசன்னா ஓசனான் பாடின இயேசுவுக்காக, சாட்சி சொன்னது அவர் இயேசு அவர்தான். எல்லா காரியத்திலும் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். எங்கள் ஊரை நான் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு முதலூர் பக்கத்தில் கங்காணியார்புரம், சுப்பிரமணியபுரம். முதலூருக்கும் சாத்தாங்குளத்துக்கும் இடையில இருக்குது. என் ஒய்ஃபுக்கு ஊர் மெஞ்ஞானபுரம். எங்கள் ஊரில் அப்போ நான் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் அப்படி யாரும் எழுதுறதில்ல. ஒரு வேளை பழைய மக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு டியூப்லைட்டில் கூட எழுதி போட்டிருப்பாங்க உபயம். ஒரு ஃபேன் கொடுத்துருந்தா அதில் போட உபயம் இன்னார். அதில் பேருக்கு அடுத்தால டைட்டில் வேறு கண்டிப்பாக இருக்கணும். இப்போல்லாம் அப்படி இல்லை எங்கேயும். இன்றைக்கி ஆண்டவரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக செய்வேன். நான் சம்பாதிக்கிறதா, கொடுக்கிறதா, நான் செலவு பண்ணுறதா, நான் உடுக்கிறதா, நான் எதை செய்தாலும், நான் ஊழியம் செய்கிறதா, ஆண்டவரே நான் எதை செய்தாலும் நீங்கள் மகிமைப்படணும். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறாரு, குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இங்கே ஒரு கூட்டம், அவங்க செஞ்சது எல்லாம் ஆண்டவருக்காக. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நம்முடைய வலது கை செய்கிறதை இடது கை தெரியாம ஆண்டவருக்காக செய்கிறோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக எனக்கு பழக்கமான ஒருவர் இதே மும்பை பட்டணத்திலிருந்து அப்பப்போ கேட்பார். இப்போ கொஞ்ச நாளாக கேட்குறதில்ல. ஏன்னா நான் மலைக்கு மேலே ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் பண்ணுறேன். ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 1350 பிள்ளைகளுடைய கேரில் இருக்கிறாங்க. எல்லா நேரமும் அவர்களுடைய தேவைகள் உண்டு, அவங்களுடைய காரியங்கள் உண்டு. என்னுடைய சொந்த பிரயாசத்திலேயே மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஸ்தாபனத்திலேருந்து சப்போர்ட் வருது. என்னுடைய சொந்த பிரயாசத்தில் தேவ கிருபையினால் நான் ஒரு 80 மலை பிள்ளைகளை வச்சுருக்கிறேன் ஒரு இடத்துல மேலே. இந்த பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் சாப்பாடு இதெல்லாம் நான் தான் பார்க்கணும். அப்பப்போ அவர் கேட்பார். ஒரு முறை கேட்டார், பிரதர் ஏதாவது எமர்ஜென்சி நீட் இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருப்பேன் ரெடியாக. ஜெம்ஸுடைய பழக்கத்தின்படி நாங்கள் தேவையை சொல்கிறதில்ல, ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா ரெடியாக வச்சுருப்போம். இவ்வளோ பட்ஜெட்டா, இவ்வளோ இந்த காரியங்கள்லாம் இருக்குது பிரதர்னு. அப்போ நான் அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு நான் சொன்னேன், பல லட்சங்கள் சொன்னேன். உடனே அவர் சொன்னார் 1 லட்ச ரூபா நான் அனுப்பி விட்றேன்னு சொல்லி உடனே அனுப்பி விட்டார், செஞ்சிட்டோம். திடீர்னு ஒரு 3 மாதம் கழித்து உடனே கேட்டார், பிரதர் ஏதாவது எமர்ஜென்சி நீட் இருக்கான்னு. ஏன்னா நான் அந்த 1 லட்சத்துக்கான காரியங்களை என்ன நான் சொல்லலை, திங்ஸு அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஒரு இடத்துல சொன்னேன், பிரதர் அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் அனுப்புனதுக்கே நான் இன்னும் கணக்கு கொடுக்கல, ஆனால் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எந்த 1 லட்சம் அப்படின்னு கேட்டார். 2-3 மாதத்துக்கு முன்பதாக தான் அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அவர் கேட்டார் எந்த 1 லட்சம் அப்படின்னாரு. நான் சொன்னேன். அவர் சாரி பிரதர் எனக்கு ஞாபகம் இல்லை, நோ ப்ராப்ளம், நீங்கள் பொறுமையாக அனுப்புங்க, இப்போ கொஞ்சம் பணம் அனுப்பி விட்றேன் அப்படின்னாரு. அப்போது அவங்க தேவனுக்கு கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு கொடுக்குறேன், அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக கொடுக்குறேன். அதில் என்னுடைய பேர் என்னுடைய காரியம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால தான் ஜனங்களிடத்தில் காணிக்க வாங்கும்போது கையெல்லாம் எனக்கு பதறும். இது ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய நாமம். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு முடிவு பண்ண வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் எதை செய்தாலும் உடைய நாமத்துக்கு மகிமையாய் செய்ய எனக்கு உதவி செய்யும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன்.
இந்த 11 வசனங்களிலும் ஈடுபாடு கொண்டுள்ள அந்த ஜனங்கள், ஈடுபட்ட ஜனங்கள் ஒரு குழுவா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன காரியம் தெரியுமா? சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுது. 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இங்க நிறைவேறுது. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற காரியத்தில் ஒரு சின்ன கூட்டம் இணைஞ்சு நிற்கிறாங்க. 600 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் இப்போ அப்படியே நிறைவேறுது. அறிந்தோ அறியாமலோ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? தங்களுக்குள்ளே போட்டி இல்லாத கூட்டம். ஏய், நீ அவுத்துட்டு வந்துட்டியா, நான் போகணும்னு நினச்சேன், நான் விரிக்கணும்னு நினச்சேன், அப்படிலாம் சண்டை போடாத கூட்டம். தங்களுக்கு பேர் வேணும்னு நினைக்காத ஒரு கூட்டம். ஆண்டவரையே மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 24வது அதிகாரம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியா போதும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. சாட்சியாக பிரசங்கிக்கப்படுமையானால் அப்படி எழுதல, என்ன போட்டிருக்காங்க? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? படும். சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். யார் ஆண்டா என்ன, யார் மாண்டா என்ன, இது நடக்கும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, இந்த சுத்த சுவிசேஷம் மூலை முடுக்கு எங்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் தீர்க்க தரிசனமா பார்க்குறேன். இயேசுவானவர் சொன்ன தீர்க்க தரிசனம் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக இது அறிவிக்கப்படும், சாட்சி அறிவிக்கப்படும். அப்போதான் முடிவு வரும். இன்னைக்கு ஜனங்கள் நம்மை பார்த்து இவர் யார் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஒரு கூட்ட ஜனம் வேணும், ஒரு சின்ன கூட்ட ஜனம் வேணும். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களுக்கு என்று சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு போட்டி இல்லாத, சண்டை இல்லாத, நான் தான் பெரிய ஆள், நீ நான் பெரிய ஆள்னு போட்டி இல்லாத, ஆண்டவரையே மகிமைப்படுத்துகிற, தங்களால் இயன்றதை எதையாகிலும் நான் செய்வேன் அப்படின்னு முன் வருகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இந்த பட்டணத்தில் எழும்பிருச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த சபையில் இருக்கலாம், பல சபைகளில் இருக்கலாம், தங்களை இந்த ஒரே ஒரு இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தங்களை இணைத்து கொண்ட ஒரு கூட்டம். எப்படி ஆகிலும் இந்த சுவிசேஷத்தை எல்லாரும் கேட்கணும், இணைஞ்சு ஏதாவது ஒன்று செய்வோம். தங்களுக்காகவோ தங்களுடைய லாபத்துக்காகவோ தங்களுடைய எதிர்காலத்துக்காக அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு சின்ன கூட்டம். இன்றைக்கி நம்ம ஆண்டவரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு நான் என்னை இணைத்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு நான் இணைந்து கொள்ளணும். இந்த சுவிசேஷம் பரவுறதில் நான் எதையாயிலும் செய்வதற்கு அப்படிப்பட்ட நோக்கத்தை உடைய ஒரு கூட்டத்தோடு நான் என்னை இணைத்து கொள்ளணும். அப்போ தான் ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யார்? 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக, நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யாருன்னு. 2வது, என்னால் அது முடியாது, நான் அப்படி படிக்கலை இப்படி படிக்கலை, இல்லை, என்னால் என்ன முடியுமோ அதை செய்வதற்கு நான் முற்படும் பொழுது ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யாருன்னு சொல்லி. நாம் அவருடைய சாட்சிகளை அவரோடு கூட இல்லாதவர்களுக்கு சொல்லும் பொழுது அப்போ ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி. அதோடு கூட எனக்காகவோ என்னுடைய எதிர்காலத்துக்காகவோ அல்ல, நான் தேவனுக்காக என்று அவரையே மேன்மைப்படுத்தி நான் எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யார் என்று சொல்லி. கடைசியாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் சாட்சியாய் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறார, அதை நிறைவேற்றுகிறதுக்கு நான் ஒரு சின்ன குழுவாய், நான் அப்படிப்பட்ட லைக் மைண்டட் பீப்புளோட என்னை இணைச்சு கொள்வேன் அப்படி நான் முன் வரும் பொழுது
நிச்சயமாய் ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யார் என்று சொல்லி. இந்த ஈஸ்டர் பண்டிகையின் இந்த குருத்தோலை பண்டிகை நாட்களில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க, அப்படி ஜனங்கள் என்னை பார்த்து கேட்கட்டும், என்னோட உறவினர்கள் என்னை பார்த்து கேட்கட்டும், என்னுடைய சிநேகிதர்கள் என்னை பார்த்து கேட்கட்டும், என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை பார்த்து கேட்கட்டும், நீங்கள் வழிபடுகிற ஆண்டவர் யார், நீங்கள் கும்பிடுகிற தெய்வம் யார், நீங்கள் போகிற சர்ச்சில் அந்த ஆராதிக்கிற ஆண்டவர் யார், இதை கேட்கட்டும் ஆண்டவரே என்கிற ஒரு வாஞ்சி ஆண்டவர் எனக்கு தருவாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாட்களுக்குள் இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு பிற்பாடு நம்மை நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.